எப்படியும் நம்ம பேரண்ட்ஸோட ஃபோட்டோஸ், நம்ம சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே பிரிண்டட் ஃபோட்டோவாக தான் வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் ஆக்கணும்னா ஒன்றும் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா நம்ம மொபைலில் அதை ஃபோட்டோவாக எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஈஸியாக கூகுள் ஃபோட்டோ ஸ்கேன் ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்கு. தமிழ் மொழியில் டெக்னாலஜி பற்றின வீடியோஸ்க்கு நம்மளோட டெக் டிப் சேனலை இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஃபோட்டோ ஸ்கேனை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் ஸ்கேனிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் மூலிமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோ அக்சஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பழைய ஃபோட்டோவை இந்த ஆப் மூலிமா ஃபோட்டோ எடுங்க. எடுத்த அப்புறம் 4 டாட்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ நடுவில் இருக்கிற சர்க்கிளை ஒரு டாட்ஸோட மேட்ச் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. இப்போ உங்கள் இமேஜ் ப்ராசஸ் ஆகும். இதை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேவ் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ண முடியும். சில நேரம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ ரொம்பவே சுருங்கி வந்திருக்கும். அதை அட்ஜஸ்ட் கார்னர்ஸ் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்கள் பழைய ஃபோட்டோவை ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபோட்டோ ஸ்கேன் யூஸ் பண்ணி டிஜிட்டலைஸ் ஆக்கிக்கோங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டெக் டிப்ஸ்க்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.